அல்லேலூயா. இந்த குடும்ப தியான முகாமுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே எழுப்புதல் ஜெபம் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்ம வருஷாந்திர கூட்டம் மாதிரி நடத்திட்டு இருக்கார். அல்லேலூயா. அண்ணன் ஜெபம் நடத்தும் போது சொன்னாங்க, ஜெபம் முடிஞ்ச பிறகு நேற்று வீட்டில் போனோடனே இந்த ஜெபம் தான் நம்ம மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஓடிட்டு தான் இருந்துச்சு, நம்ம எல்லோரும் தான் ஓடிட்டு இருந்திருக்கோம். அல்லேலூயா. இந்த நடந்த ஜெபங்கள் தான் அப்படியே மனசுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு. காலையில் எழும்பினோடனே நமக்கு நேராக என்ன எதாக வந்திருக்கணும், எப்போ குளம் கலக்கப்படும், எப்போ முதல்ல போகலான்னு சொல்லி இப்படி ஒரு விருப்பத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இன்னும் பல மடங்கு தரப்போகிறார். ஆமென், ஆமென். நம்ம ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நேற்று நடந்த எல்லா ஜெபங்களும் ஒரு தேவ பலனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லா ஜெபங்களும் யூடியூப்பில் எல்லா ஜெபங்களும் இருக்குது. நம்ம மறுபடியும் உடவை போட்டு என்ன பண்ணிக்கலாம், எத்தனை இடம்னாலும் போட்டு கேட்டுக்கலாம். கர்த்தர் அப்படி வாய்ப்புகளை தந்திருக்கிறார். நம்ம எல்லோரும் அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யோசேப்பை குறித்து வாசிச்சுட்டு இருந்தேன் காலையில். யோசேப்பு ஒரு மாதிரி பாவமான போய் உட்கார்ந்த மாதிரி இருந்தாலும் அபிஷேகம் இருந்தனால கலக்குன்னு கலக்கிட்டார். ஆமென். அண்ணன்மாரையும் வந்து பாருங்காரு, ராஜாவையும் வந்து பாருங்காரு, எல்லாரையும் ஒரு கலக்கிட்டார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இவர் சிங்கிளாக தான் இருந்தார், ஒத்தையில் தான் இருந்தார். பக்கத்தில் அவ்வளோ ஒரு மாதிரி கொடூரமாக பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இவருக்குள்ளே இருந்த அபிஷேகம் எல்லாரையும் வந்து பாருன்னு ஆக்கிட்டு. ஆமென், அல்லேலூயா. அண்ணன்மாரெலாம் முதல்ல ரொம்ப ஸ்டாண்டர்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பிரச்சனை வரும்போது ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருவாங்க. ஐயோ நாங்கள் என்ன தவறு செஞ்சோம், எங்களுக்கு ஏன் அப்படி நடக்க அப்படிம்பாங்க. எப்படி இப்படிலாம் நடந்துச்சு சொன்னால் யோசேப்புக்குள்ளே இருந்த அபிஷேகம். நம்ம இப்போ எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். ஜெப நேரம். நம்ம எல்லோரும் இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். இது எங்கே இருக்கும் இந்த வசனம்? 2வது பக்கத்தில் மேலே லெஃப்ட் சைடில் மேலே இருக்கும். தேவ ஆவியை யார் சொல்லுதா அந்த வார்த்தையை? அப்பொழுது பார்வோன் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. பார்வோன் மனசுகளை நினைப்பார தவிர வெளியில் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் சொல்கிறாரு, பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இந்த மனுஷனை போல வேறொருவன். ஆமென். நிறைய பேர் வாசிக்கிறதே இல்லை. வாசித்தாச்சுனாலே நம்ம அபிஷேகம் வந்துன்னு அர்த்தம். ஆமென். வாசிக்கும் போது சும்மா இந்த சாதாரண மாதிரி வாசித்தரக்கூடாது. எப்படி வாசிக்கணும்? ஸ்ட்ராங்காக வாசிக்கணும். உன்னோட வாசிப்போம், வாசிக்க வரைக்கும் வாசிக்கணும். அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோன்னு கேட்டார். ஆமென். இந்த அபிஷேகத்தை தான் இப்போ நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர், இந்த அபிஷேகம் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் வேணும். முக்கியமாக நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் வேணும். ஆமென். இங்கே வந்தவங்களுக்கு வேணும். கொஞ்சம் பேர் வராமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் என்ன பண்ணோம், இந்த அபிஷேகம் வேணும். இந்த அபிஷேகம் யோசேப்புக்குள்ளே இருந்தனால பல பகையை அவர் பார்க்கார். 37வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது 18வது வசனத்தில், அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி அபிஷேகம் பெற்றவங்களுக்கு விரோதமாக பல மாதிரி மூர்க்கமாக முழிப்பாங்க. ஆமாம், அந்த வசனம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 19வது வசனத்தை வாசிக்கும்போது, ஒருவரை ஒருவர் நோக்கி, எல்லோரும் பைபிளும் தரங்க, எல்லாம் தரங்க, வாசிக்கிங்களா தம்பி? பைபிள் தரங்க எல்லாரும். எல்லாம் இந்த இப்போ சின்ன வயசுலேயே யோசேப்பாக மாற வேண்டியதான். ஆமென். சின்ன பையங்களும் யாராக மாற வேண்டியதான்? யோசேப்பு தான். வசனம் எடுத்து வாசித்தா அவ்வளோரும் யோசேப்பு தான். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன், நான் அவனை பாரு. அபிஷேகம் பெற்றவங்களை விரதமாக இப்படி தான் நடக்கும். முதல்ல ட்ரையல் வெர்ஷன் மாதிரி நடக்கு, பிறகு ஒரிஜினல் வெர்ஷன் பின்னால் இருக்குது. ட்ரையல் வெர்ஷனில் தான் நடக்கு. நான் அவனை கொன்று போட்டு சொல்லுவோம், வாருங்கள். எப்படி முடியும்? அவன் சொன்னது மாதிரியே நடக்கு. எல்லாம் நடக்கு. எப்படி நடக்கும்னு பார்ப்போம். நாங்கள் கடைசியில் ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து
காரியத்தை தலைகளை தூக்கி போட்டார். ஆமென். அதில் அவங்க சொல்லுவாங்க, நம்ம என்ன பாவம் பண்ணோம் நமக்கு இப்படி நடக்கன்னு சொல்லி சட்டையெல்லாம் கிழிப்பாங்க. அந்த மாதிரிலாம் சேர்ந்து அந்த அளவுக்கு காரியத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? மாறுதலாக முடிய பண்ணும். ஆமென். யோசேப்பு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் எப்படி வாய்க்காமல் போணுச்சு? யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம், தேவ ஆவி. எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியினால் எங்களை என்ன பண்ணுங்க? இருளந்து இருக்குது, நம்ம ஆண்டவர்கிட்ட நிரப்புதலை கேட்க வேண்டியிருக்கு. ஆமென், ஆமென். ஜெபம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஜெபிக்கணும். அந்த ஜெபம் திருப்தி இல்லைன்னா எழும்ப வேண்டியிருக்கும். ஆமென். அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிடணும். ஜெபம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய இடைஞ்சல்கள், விரோதங்கள், பகைகள், பல குழப்பங்கள், நமக்கு விரோதமாக பல ஆவிகள் எழும்பி நிற்பாங்க. எப்படி மேற்கொள்ள முடியும்? யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம் எங்களை நிரப்பட்டோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஐயா. ஆமென். அவர் வீட்டில் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், போன சூழ்நிலை அதுலேயும் ஆசீர்வாதமாக இருந்தார். தேவ ஆவியை பெற்ற யோசேப்பை போல் வேறு ஒருவன் உண்டோ? எல்லாம் ஜெபம் பண்ணு. கொஞ்சம் சவுண்ட் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபிக்கிறதுக்கு நம்ம சத்தம் வரணும். ஜெபிக்கிறதுக்கு நல்ல வாய் திறக்கணும். ஜெபிக்கக்கூடிய சத்தம் வரணும். ஜெபிக்கக்கூடிய வார்த்தையும் வரணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உம்முடைய ஆவி எங்கள் மேலே வரட்டும் ஆண்டவரே. எங்களை பல மடங்கு நிரப்பும் ஆண்டவரே, பல மடங்கு நிரப்புங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பல மடங்கு எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாம் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் நல்லா போராடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம வீடுகளில் இருக்கிற நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டுருவார். எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க. நமக்கு விரோதமாக காரியங்கள்லாம் சரண்டர் ஆகிரும். நமக்கு விரோதமாக எந்திச்சு நிற்கிறவங்களாம் கீழே உட்காந்துருவாங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருவ போகிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேவ ஆவியினாலே யோசேப்பை நிரப்பின மாதிரி எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற எல்லா எதிர்ப்புகள், பலவீனங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு இருக்க தோல்விகள் எல்லாம் ஜெயமாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்க தீமைகள் எல்லாம் நன்மையாகட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொஞ்சம் கையை வைத்து ஜெபிக்கணும், கையை செஞ்சு ஜெபிக்கணும், நம்மளே ஜெபிக்கணும், ஜெபிக்க பழகணும். ஆண்டவரே, யோசேப்பை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. யோசேப்பு ஒரு ஆளாக நின்னார். அவர் சின்னவனாக இருந்தார், கர்த்தர் அவர் 1000 மாற்றிட்டாரு. அவர் சிறியவனாக இருந்தார், ஆண்டவர் அவரை பலத்த ஜாதியாக மாற்றினார். ஆண்டவர் யோசேப்புக்குள்ள இருந்த அபிஷேகம் என்ன நிரப்பட்டும் ஆண்டவரே. இங்கே இருக்க வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அபிஷேகம் இல்லைன்னா அந்த ஜெபத்தில் நிலைத்திருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் தான் ஜெபத்துக்கு ஒரு விருப்பம் கிடைக்கும். ஆமென். யோசேப்பு ஒரு ஆளாக இருந்து தேசத்தையே அசைச்சிட்டாரு. கைத்தடி ஜெபம் பண்ணலாம், வாய் திறந்து ஜெபிக்கலாம், கை வைத்து ஜெபிக்கலாம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். சும்மா மட்டும் யாரும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, எங்களை ஒரு யோசேப்பாக பயன்படுத்துங்க. சொந்த வீட்டில் யோசேப்பாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. வெளியூரில் படிக்கிற இடத்துல ஒன்று யோசேப்பாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. தங்கி இருக்க இடத்துல யாருமே ஜெபிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஆனாலும் என்னை ஒரு யோசேப்பாக எங்களை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜெபம் முடிக்க மாதிரி போகக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அதை அப்படியே நல்லா டெவலப் பண்ணுங்க. ஜெபத்தை அப்படியே டெவலப் பண்ணுங்க. ஆண்டவர், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோன்னு சொன்ன வார்த்தையின்படி என்ன ஒரு இருக்கிற பகுதியில் ஒரு யோசேப்பாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்ன ஒரு யோசேப்பாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் இழுத்து கொண்டு போங்க. ஜெபத்தை அப்படியே டெவலப் பண்ணுங்க. ஆமென். என்ன ஒரு யோசேப்பாக ஆண்டவர், எனக்கு விரோதமாக எழும்புறவங்கெல்லாம் வெக்கப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு, எனக்கு விரோதமாக பேசுகிறவங்கெல்லாம் ஆண்டவரே என்ன செய்யணும் தெரியாமல் புலம்பக்கூடிய அளவுக்கு, எதிராளியெல்லாம் புலம்பக்கூடிய அளவுக்கு, எதிர்ப்பின் சக்திகள் எல்லாம் செயலிழந்து போகக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு யோசேப்பாய் பயன்படுத்துங்க. என்ன ஒரு யோசேப்பாய் பயன்படுத்துங்க. யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம் என்ன நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படி நடத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.